ஹலோ என்னடா என்னடா ஆபீஸ்ல மச்சான் ரெடியா? ரெடி பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன், போட போறேன். சரி எங்க இதோ அடையாறுல தான் வரியா அப்படி? வந்துட்டா கிளம்புறோம் தான். எவ்வளோ நேரம் ஆகும் கரெக்டாக? அவ்வளோதான். நேற்று போட போகிறேன். ஒரு 4 நிமிஷம் வீடியோ போடணும். வீடியோ மைக் அங்கதான் டெஸ்ட் பண்ணியா? சூர்யா என் பேரா சூர்யா. சூர்யாவன் கடல்ல தான் பிறந்தாரு. அவங்க அப்பா கடல்ல தான். ஆமா ஆமா கடல்ல தான் பிறந்தாரு. அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு, கடல் ஓரமா பெற்றுக்கிறாங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டாங்க. அவருக்கு புரியவே இல்லை. நல்ல ஃபுட்பால் பிளேயர். அதான் அதான் அதுல இருக்கு போல வீடியோ பின்னாடி பாக்குறது. கல்யாணம் ஆயிடுச்சுனா உனக்கு? கல்யாணம் ஆயிடுச்சுனா உனக்கு? கட்டிட்டு வருவோம். கோல் அடிக்க போறேன் நாங்க இந்த வீடியோல சொல்ல போறோம். ஏன் வாயில வைக்கிறது? ஏய் சாரி பீப் கேட்டவத பேசுறேன். பண்ண மாட்டான், மூத்திரம் போக மாட்டான், தேங்காய் கழுவ மாட்டான், நல்ல பையன். ஆமா சொல்றது நீ நம்புறீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா பண்ணா லைக் பண்ணுங்க, மாத்திரம் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அழிவிட்டாலும் கமெண்ட் பண்ணுங்க. அவன் ஒரு ஹிந்தி பொண்ணு உஷார் பண்றதுக்கு ஹிந்தி கத்துக்க ட்ரை பண்ணான். சேட்டு வீட்டுக்கு வேலைக்கு போனா. ஆமா ஷூ படிக்கலாம்னு போனா. நீதான் ஹிந்தி பேசா. ஹாய் மை நேம் இஸ் சூர்யா. வாட் இஸ் யுவர் நேம்? அப்பா ஹிந்தி பேச சொன்னாப்பா. பேசு ஹிந்தி பேசு. கேளு ஹிந்தி. ஹிந்தி கேளு. ஹிந்தில பேசு. என்ன சொல்லணும் சொல்லு. ஹிந்தி தெரியாது போடா. ஹிந்தி தெரியாது போடா. ஹிந்தி தெரியாது போடா. நகர் வந்துடும். நைட் வேகமா போய் என்னடா பண்ண போறானுங்க? சாவு போறானுங்க. ஸோ நைட்டு 1 மணி ஆகுது. அண்ணா நகர்ல பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். ஸோ கடை பேர் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஹவுஸ் ஹைதராபாத் தம் பிரியாணி. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். என்னடா இவனுங்க 2 பேரும் ஒரே பிளேட்ல சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. ஸோ என்னதான் காசு பணம் என்ன இருந்தாலுமே இந்த ஒரே தட்டில் ஒரு பாசம் நேசம் இதெல்லாம் கலந்தது தானே நட்பு. ஊட்டி கூட விடுவோம். சாப்பிடுறியா மச்சான்? கண்ணு வச்சுட்டாங்க. கண்ணு வச்சுட்டாங்க. நிறைய பேர் கண்ணு இருக்கு. என்னன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன், நல்லா இருக்கு பிரியாணி சொன்னேன். 2 பார்சல் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதான் பார்சல் பண்ணிட்டு மச்சான் வந்துட்டா வீட்டுக்கு. ஊர்ல தூங்கிருப்பாங்களா? எல்லாம் ஊர்ல எல்லாம் தூங்கிருப்பாங்கல்ல. உறக்கம் 2 பிரியாணி பார்சல் வாங்கியாச்சு. ஹைதராபாத் லேயர் பிரியாணி. இது வந்து ஹைதராபாத் ஸ்டைல்ல இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட். தேங்க்யூ. பிரியாணி மொத்தம் பிரியாணி வந்து நல்லா சாஃப்டா ரைஸ் சூப்பரா இருக்கும். 160 rupees பிரியாணி. ஒரு முட்டை 3 பீஸ் ஆர் 2 பீஸ். பெருசா இருந்தா 2 பீஸ், சின்னதா இருந்தா 3 பீஸ். ஆனியன் ரைத்தா அண்ட் எல்லாமே இருக்கும். சைடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் பக்கோடா அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சிக்கன் லெக் பீஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தனி ரேட் வரும். ஸோ பிரியாணி இங்கே ஒர்த்தா இருக்கும். எல்லாரும் வாங்க, வயிறு சாப்பிட்டு போங்க. மச்சான் நம்ம இப்போ ட்ரோன் பார்க்கறதுக்கு போயிருந்தோம் தெரியுமா? அதெல்லாம் லைக் எனக்கு சின்ன வயசுல இதுல இருந்து இப்போல இருந்து ட்ரோன்லாம் பார்த்தேன்னா நான் தெரியுமா வரும் அந்த டோரிமான் தெரியுமா? சின்ன வயசுல அந்த தலையோட கைன்னு போகும்போது அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்குமே எப்போ ட்ரோனை பார்த்தோன்னா டோரிமான். டி ஃபார் ட்ரோன், டி ஃபார் டோரிமான். அது நாம தான் இருக்கும். அந்த பக்கத்தில் நிற்கும் போது ஃபேன் காற்று சொயின்னு அடிக்குது. பக்கத்தில் நிற்கிறேன் ஜில்லுன்னு காற்று. நான் நின்னேன் ஜில்லுன்னு காற்று அடிக்குது சூப்பரா. நைட் லேட் ஆயிடுச்சு தூங்க போகுது. எத்தனை மணிக்கு சாப்பிட்டா எத்தனை மணிக்கு
யாரு இப்பெல்லாம் தூங்குறா? பேட்மேன். போனா எப்ப தூங்கி காலைல எழுந்திப்ப? காலைல வேலை இல்ல? காலைல வேலை இல்லை மச்சான். உனக்கு இல்ல? எனக்கு ஈவினிங் தான் வேலை. உனக்கு இல்லடா, என்னை பத்தி யோசிக்கணும்ல. சரி போலாம் வா. நைட்டு பேசிக்கணும் நானு, சரியா? என்னைக்கா ஒரு நாள் இப்படி பண்ண பரவாயில்ல. நேத்து லேட்டு, இன்னைக்கு லேட்டு. சீக்கிரம் தூங்கலான்னு ஒரு நினைச்சா இந்த மாதிரி ஒருத்தனை கூட வச்சிங்கன்னா போதும். நைட்டு ஃபுல்லா நம்மள தாவறுத்துட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு பயமாச்சான் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இவரு நாளைக்கு காலையில் நல்லா தூங்குவார். ஒரு வேலையை கிடையாது, ஸ்டாண்டர்ட் தான் கோச்சிங் ஸ்டடிஸ் போவார் கூட. நம்ம ஏந்து காலைல வேலைக்கு ஓடணும், 10 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ஓடணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு, பொறுமையா தூங்கி ஏஞ்சி மதியம் தான் வந்து ஏஞ்சி காலை சாப்பாடு சாப்பிடுவாரு, சாப்பிட்டுட்டு தூங்குவாரு. தூங்கிட்டு திருப்பி ஒரு 2 மணிக்கு ஏஞ்சி கிரௌண்டுக்கு போவாரு. நாங்க ஒரு எங்க வேலையை முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு வேலைக்கு போயிட்டு திருப்பி நைட்டு வருவோம். திருப்பி நைட்டு வருவாரு, தூக்கத்துக்கு எடுத்துவாரு, திருப்பி விடுவாரு, ரிப்பீட். இதெல்லாம் யாருக்காக? எனக்காகவா? உங்களுக்காக தான்டா. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து நான் வரேன். அப்பெல்லாம் வந்து அங்க ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடை மட்டும் தான் இருக்கும். அது 12-1 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதோட க்ளோஸ் பண்ணிடுவான், சரியா? அப்பெல்லாம் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. ஆனா அது ஃபேமஸே கிடையாது. அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆச்சு. கிபி சொல்லுங்க. அப்படி கிடையாது, 2023 2 வருஷம் முன்னாடி ஃபேமஸ் இல்ல. அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. கடைலாம் அந்த அளவுக்கு கிடையாது. சரி, ஷாப்லாம் அந்த அளவுக்கு வரல. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சாங்க. நைட்ல அண்ணா நகர் சுத்துறது, அந்த எல்லாரும் அந்த ட்ரெண்டா எடுத்து அப்படியே அண்ணா நகர் போறது, அண்ணா நகர் போலாமா அப்படின்னு பிளாக் எல்லாம் பண்ணி அண்ணா நகர் ட்ரெண்ட் ஆகி. இப்ப என்னன்னா, நீ எத்தனை மணிக்கு இங்க வந்து பார்த்தாலும் சரி, ஒரு பையன் பொண்ணு ஜோடியா இல்ல பொண்ணுங்க கூட்டம், அது மாதிரி பொண்ணு பசங்க எல்லாருமே நைட் டைம்ல சகஜமா வெளில வராங்க. முன்னாடிலாம் வெளில வர முடியாது இல்ல, வீட்டுல இப்பெல்லாம் ஜாலியா அண்ணா நகர் நைட்டு போறோம்னா வராங்க. ஃபேமிலியோட வராங்க, பாய் ஃப்ரெண்டோட வராங்க, ஃப்ரெண்டோட வராங்க, இல்ல யாரு என்னன்னு தெரியல, அவங்களும் கூட்டு வராங்க. ஸோ வராங்க. அந்த அளவுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் நடமாட்டமே. ஆனால் அது எப்பவுமே 24 hours முடிச்சுட்டு இருக்க மாதிரி அப்படியே இருக்காமா. இந்த கடை பாரு, பிரியாணி கடை இருக்கா, அவர் 2-3 வரைக்கும் போடுவாரு. 4-5 மணி வரையும் ஓடும், காலைல வரையும் ஓடும். அதான் மிட் நைட் பிரியாணி, காலையில பிரியாணி, அப்படியே போயினே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறிச்சுன்றேன். அப்படி இருந்தது இப்படி மாறிச்சுன்றேன். அந்த மாதிரி என்ன மாறிச்சுன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கை தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இவ்வளவு நேரம் முடிச்சிருக்காளே கிடையாது. நல்லா இருந்துச்சு. தூங்கிருந்தாப்புல தூக்கத்துக்கு எடுத்துட்டாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னா, நேரம் ஆச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு, ஒரு உறக்கத்தை போட போறோம். இவன் பேசுனதுல பாதியை கட் பண்றோம் எப்படியோ. அதனால வாங்க போலாம்.